நெக்ஸ்ட்டு நீங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இதை பண்ணுப்பா அதை பண்ணு, இதை பண்ணால் எதில் பாசிட்டிவ் அப்ரோச், ஒரு விஷயத்தையும் பாசிட்டிவ் அப்ரோச் என்னன்றதை அவங்களுக்கு உணர வைக்கணும். இது இருந்தால் தான் கிளாஸ் ரூம் ஆஃபீஸருக்கு செலெக்ஷன் ஆக தகுதி. இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா லீடர்ஷிப் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க. ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ்லையும் சரி, இந்த ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ் கேட்டகரியிலும் சரி, லீடர்ஷிப் குவாலிட்டி கண்டிப்பாக இருக்கணும். அதை சைக்காலஜிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைங்களுக்கு உள்ளே போயிட்டு அதை தேடி துருவி வெளியே எடுத்துருவாங்க. உண்மையான பாசிட்டிவ் அப்ரோச் அந்த இண்டிவிஜுவல்கிட்ட இருக்கா இல்லையா அதை தேடி எடுத்து அவங்கள ஃபில்ட்ரேஷன் பண்ணிடுவாங்க. ஸோ நாம் என்ன பண்ணணும்னா, நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம பெற்றோர்களும் சரி, எல்லாரும் நம் சமுதாயமும் சரி, நம் இளைய சமுதாயத்தினரை பாசிட்டிவ் அப்ரோச்சை வழி நடத்த வேண்டும். இதுக்கு யூஸ்ஃபுல்லான எந்த வீடியோவும் சரி, சப்ஜெக்டும் சரி, இல்லை ப்ராக்டிக்கலாக எங்கே பார்க்குறீங்களோ சரி, அதை நாம் குழந்தைங்களுக்கு உள்ள மைண்டில் எடுத்துன்னு வர நம்ம ட்ரை பண்ணணும். +2 வச்சே நம்ம ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ்குள்ளே ஆஃபீஸர் ஆகலாம்னு நான் சொன்னேன். ஆமாம், அது உண்மை. 16 வயசுலேருந்து 16.5 to 19.5 இயர்ஸ்க்குள்ள அந்த இண்டிவிஜுவல் ஆஃபீஸருக்கு அப்ளை பண்ணலாம். ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ். ஆர்மிக்கு ஜென்ரல் +2 நார்மல் பாஸ் பண்ணியிருந்த போதும், நேவி, ஏர்ஃபோர்ஸுக்கு மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியோட பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ நம்பர் ஆஃப் அட்டன் பண்ணலாம். அந்த இண்டிவிஜுவலை அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் பாஸ் பண்ணிவிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்றதை நம்ம நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸ்லையோ ரீல்லையோ கவர் பண்ணலாம். இது மேக்ஸிமம் பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இது விழிப்புணர்வு இல்லை. மேக்ஸிமம் நார்த் சைடு பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய ஜென்ரல்ஸில் ரிட்டையர்ட் ஆகிறாங்க. ஆனால் நம்ம சைடில் சோல்ஜராக போகிறாங்க. அந்த விஷயம் தெரியாமே ஒரு அட்லீஸ்ட் மேக்ஸிமம் கிளாஸ் 2 கெஸ்டட் ஆஃபீஸராக ரிட்டையர்மெண்ட் வந்துடுறாங்க. ஸோ ஒரு இண்டிவிஜுவலுக்கு +2 இருந்தாலே சோல்ஜராகவும் ஆகலாம், இல்லை கிளாஸ் 1 கெஸ்டட் ஆஃபீஸராகவும் ஆகலாம். நான் அடுத்து என்னுடைய ஷார்ட்ஸ்லையோ ரீல்ஸ்லையோ சரி மோட்டிவேஷனை பற்றி இந்த மாதிரி லெக்சர் கொடுக்காம சின்ன ஒரு குட்டி ஸ்டோரியிலேருந்து கவர் பண்ண இருக்கிறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுடைய குழந்தைங்களுக்கும் சரி, மாணவர்களுக்கும் நான் கூறும் அறிவுரை என்னவெனில், அதில் உள்ள கருத்துக்களை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது உங்களோட இஷ்டம். எடுத்துக்கொள்றதோ ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும்னு நான் உங்களுக்கு நம்புகிறேன். உங்களுக்கு நெக்ஸ்ட் இதை பற்றி உங்களுக்கு விரிவாக தேவைன்னா அதை கமெண்ட்ஸில் கவர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸ்லையோ ரீல்ஸ்லையோ, இல்லை உங்களுக்கு நிறைய லென்த்தியாக வேணும்னா வீடியோவிலையோ நம்ம கவர் பண்ணி போகலாம். தேங்க்யூ.